மக்களாட்சி அப்படிங்கிறதே ஒரு பொய்யான விஷயமா? அதாவது டெமோக்ரஸி அப்படின்றது ஃபியூச்சரில் ஒரு பொய்யான விஷயமா மாறப்போகுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ எம் யுவர் டியூட் அண்ட் வெல்கம் டு த டியூட் ஷோ. மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கிற ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஆனால் அதை நம்பிட்டு போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரி, ஓகே, மக்கள் தானே செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க மக்கள் மேல குறை சொன்னீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 1930 ஹிட்லர் என்ன பண்ணாரு? ஜெர்மனியில் நடந்த எக்கனாமிக் கிரைசிஸை நான் ஃபிக்ஸ் பண்றேன், மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இமோஷனலா மக்களோட கனெக்ட் ஆகி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இமோஷனலா மக்களோட கனெக்ட் ஆகி ஜெர்மனி அரசாங்கத்தை கைப்பற்றினாரு. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமே நீங்க ஹிஸ்டரி நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை உயிர்கள் போச்சு, எத்தனை போர் நடந்துச்சு, எத்தனை பேர் அநியாயமா அப்பாவி மக்கள் செத்து போனாங்க அப்படின்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு சப்போர்ட் பண்ண மக்களா இல்ல ஹிட்லரா? வழக்கம் போல ஹிட்லரை தான் எல்லாரும் தப்பு சொல்லுவாங்க. ஹிட்லரை தப்பு சொல்றோம் அப்படின்னா ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ண மக்களை தானே நம்ம தப்பு சொல்லணும் அப்படின்னு மக்களை சில பேர் குறை சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு நடுவுல முக்கியமா பிளே பண்ணது என்னவோ ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான். அன்னைக்கு நடந்த அந்த இமோஷனல் சைக்காலஜி கேமுக்கும் இன்னைக்கு நடக்கிற மக்களாட்சிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங்ஸ். ஒருத்தர் உங்கள்கிட்ட புள்ளி விவரத்துல புலியா இருந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. இன்னொருத்தர் உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸாக்ட் ப்ராப்ளம் பின் பாயிண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு நான் இந்த மாதிரி சொல்யூஷன் தருவேன், இல்லை அந்த ப்ராப்ளம்க்கு எதிர்த்து நான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி உங்க ஃபீலிங்ஸோட உங்க எமோஷன்ஸோட பேசுறாரு. இந்த ரெண்டு பேர்ல மக்கள் யாரை மெஜாரிட்டியா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆப்வியஸா அந்த எமோஷனலா ட்ரிகர் பண்ண பர்சனை தான். நம்மளோட பிரச்சனை சொல்றாரு, இவர் எப்பயும் நல்லதா தான் இருப்பாரு அப்படின்னு மக்கள் இமோஷனலா அட்டாச் ஆகிடுவாங்க. இதைத்தான் ஹிட்லரும் பண்ணியிருக்காரு. இதனாலதான் இத்தனை மக்களும் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, எதுக்கு அந்த விஷயத்தை எடுத்து இதோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமோஷனல் கனெக்ஷன். அந்த காலத்துல எப்படி ஹிட்லர் போயிட்டு மக்கள் இந்த மாதிரி சொல்லி இமோஷனலா கனெக்ட் ஆனாரோ, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அப்கமிங் ஜென்ரேஷனும் எப்படி இமோஷனலா கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோஷியல் மீடியால ஒரு 8 செகண்ட் தான் ஒருத்தரோட ஆவரேஜ் அட்டென்ஷன் சீக்கிங் டைம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்க்ரோல் பண்ற டைம் சொல்றேன். அந்த 8 செகண்ட்ல ஒரு கேண்டிடேட் பத்தி நல்லதா பரப்புனா பிரச்சனை கிடையாது. ஆனா பண்ணாத ஒரு ஃபேக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு நல்லது பண்ற மாதிரி சொல்லி பண்ணி ஆக்ஷன் பண்றதா இருக்கட்டும், அந்த கேண்டிடேட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 1,00,000 பேர்கிட்ட பரப்புறாங்க அப்படின்னா அதுல ஒரு 100 பேராச்சும் கண்டிப்பா அந்த கேண்டிடேட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஐ எம் டேம் ஷோர் ஒரு 10 பேராச்சும் கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. எப்படி சோஷியல் மீடியா மூலமா இமோஷனல் கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜில இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் ஹெர்ட் மென்டாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் கிட்ட போயிட்டு ஒரே மாதிரி மைண்ட் செட்டை பரப்புறாங்க, கருத்துக்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் பரப்புறாங்க. அந்த 100 பேர் 1000 பேர்ல இருந்து லட்சம் கோடின்னு மாறுறப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே இதை தான் நினைக்கிறாங்க போல அப்படின்னு நம்மளும் அதை நினைச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஸோ இந்த எமோஷனல் சைக்காலஜியா இருக்கட்டும், இந்த ஹெர்ட் மென்டாலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவை ஒரு மீடியமா யூஸ் பண்ணி கண்டிப்பா ஈஸியா ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற மேக்ஸிமம் மக்கள் சோஷியல் மீடியா மூலமாகவும் தான், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வெப்சைட் மூலமாகவும் தான் ஒரு கேண்டிடேட்டை பத்தி அனலைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா மூலமா அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் வீடியோஸ், ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் அவங்க அந்த கேண்டிடேட்டை எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு வெப்பன் மூலமா தான் இந்த இமோஷனல் கனெக்ஷன் இனிமே நடக்க போகுது. கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கலாம், அதாவது நம்புற மாதிரியும் இருக்கலாம், நம்ப முடியாத மாதிரியும் இருக்கலாம். ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆர் அப்கமிங் இந்த ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓட்டு போட போறது பேஸ்ட் ஆன் த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் த இமோஷனல் கனெக்ஷன் விச் மேட் த்ரூ த சோஷியல் மீடியா வித் த கேண்டிடேட்ஸ். சோஷியல் மீடியா மூலமா நம்பி இமோஷனல் கனெக்ஷன் அந்த கேண்டிடேட்டோட கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டேஞ்சரா மாறப்போகுது. ஸோ ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தரை சோஷியல் மீடியா மூலமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை ஒரு ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றப்போ ஹவு கம் த டெமோக்ரஸி வில் பி a fair thing? ஆப்வியஸா மக்கள் தப்பான விஷயத்தால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா, இல்ல தப்பான விஷயத்தை கரெக்டான விஷயம் நம்பி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே டெமோக்ரஸி அப்படின்றதே ஒரு பொய்யா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இனி வரப்போற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், எல்லாரும் ஜென்சி கிட்ஸ், அதாவது இப்போ மாடர்ன் பாலிடிக்ஸ்க்கு எல்லாரும் அப்படியே ஜம்ப் பண்ணி மைக்ரேட் ஆகுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரோட ஃபோக்கஸும் இந்த சோஷியல் மீடியாவுக்கு பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. அதனால் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையுமே பிளைண்டாக நம்பாதீங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுங்கள். அப்போ தான் எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரிய வரும். ஸோ நம்மள்ட்ட யூனிக்காக இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னு சொன்னோன்னா நம்மளோட திங்கிங் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த திங்கிங்கை யாரையும் மேனிபுலேட் பண்ண விடாதீங்க. அது யாராவனா இருக்கட்டும், அதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தனித்தன்மையை நீங்கள் கண்டிப்பாக இழந்துருவீங்க அப்படின்றது தான் ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி கூட. என்னையே போதி தர்மன் மாதிரி பேச வச்சிட்டீங்களா?
ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, டெமோக்ரஸி ஒரு பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் பொய்யா மாறதுக்கு சான்ஸ் இருக்கா ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இமோஷனல் மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், இல்லை திங்கிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும், அந்த டெமோக்ரஸியுமே ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இந்த வீடியோவில் வந்து நான் ஏதாச்சும் என்னோட கருத்து வந்து தப்பாக இருக்கலாம், அதை நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்குது, கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அப்படியே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோவில் சந்திப்போம். Until then, stay connected. Bye.